உலக சுகாதார அமைப்பின் அறிக்கையின்படி கடந்த 1918ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் 4 கோடி பேர் ஸ்பானிஷ் ஃப்ளூவுக்கு பலியாகினர் என தெரிவித்துள்ளது. உலக பாதிப்பில் 1/5 பங்கு மக்கள் இந்தியாவில் பலியாகினர் என நம்பப்படுகிறது. எனினும் இந்தியாவில் இறப்பு விகிதம் பற்றிய விவாதம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. சமீபகால வரலாற்றில் கடுமையான நோய் தொற்றாக ஸ்பானிஷ் ஃப்ளூ அறியப்படுகிறது. 102 வருடங்களுக்கு முன் ஏற்பட்ட இதன் பாதிப்புக்கு உலகில் 1/3 பகுதி மக்கள் பாதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் தற்போது கொரோனா பாதிப்பு இந்தியா முழுவதும் தீவிரமடைந்து உள்ளது. டெல்லியில் வசித்து வரும் 106 வயது முதியவர் ஒருவருக்கு சமீபத்தில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டது. இவரது 70 வயது மகனுக்கும் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டது. இதனையடுத்து கொரோனா மையத்தில் அவர்கள் அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து அளித்து வந்த சிகிச்சையில் இருவருக்கு முன்னேற்றம் ஏற்பட்டது. கடந்த 1918ஆம் ஆண்டு உலகம் முழுவதும் ஸ்பானிஷ் ஃப்ளூ நோய் பாதிப்பு ஏற்படும் பொழுது இந்த முதியவருக்கு 4 வயது ஆகியிருந்தது. இந்நிலையில் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்ட அவர் அதிலிருந்து முழு அளவில் விடுபட்டு உள்ளார். இதேபோன்று அவரது மனைவி மற்றும் மற்றொரு குடும்ப உறுப்பினர் என 4 பேர் பாதிப்பில் இருந்து குணமடைந்துள்ளனர். குறிப்பாக அவரது மகனை விட முதியவர் வெகு விரைவில் குணமடைந்துள்ளது அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது. கொரோனாவிற்காக கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்ட பாலி மக்கள். இந்தோனேஷியாவில் மிக முக்கிய சுற்றுலா தலங்களில் பாலி தீவு முக்கியமானது. இங்குள்ள பாரம்பரிய தமிழ் கோவில்கள் உலக பிரசித்தி பெற்றது. முழுவதும் சுற்றுலா சார்ந்த தொழிலையும் சார்ந்து இருக்கக்கூடிய இம்மக்கள் கடந்த சில மாதங்களாக வைரஸ் தொற்றினால் பெரிதும் பாதித்து வருகிறார்கள். மிக ஏழ்மையான நாடுகளில் ஒன்றான இந்தோனேஷியா அடிக்கடி இதுபோன்ற இயற்கை பேரழிவுகளை சந்தித்து வருகிறது. இந்நிலையில் கோவிட்-19 தொற்று நோயின் காரணமாக இந்தோனேஷியா முழுவதும் பலர் பாதிக்கப்பட்டு உயிரிழப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் பாலி தீவில் உள்ள புகழ்பெற்ற கோவில் ஒன்றில் பொதுமக்கள் ஒன்றாக கூடி கூட்டு பிரார்த்தனையில் ஈடுபட்டனர். கோவிட்-19 தொற்று நோய் காரணமாக இந்தோனேஷியா ரிசார்ட் தீவு சுற்றுலா பயணிகளுக்கு மீண்டும் திறக்க தயாராகி வரும் நிலையில் இந்தோனேஷியாவின் பாலியில் கொரோனாவிலிருந்து விடுதலை பெற மக்கள் ஒன்று கூடி கூட்டு பிரார்த்தனை நடத்தினர். கரங்கசம் நகரில் உள்ள பெசாகி இந்து கோவிலில் நடந்த பிரார்த்தனையில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தீவில் புதிய கொரோனா வைரஸை கையாண்டமைக்கு நன்றி தெரிவித்ததோடு புதிய இயல்பு தொடங்குவதற்காக இறைவனிடம் ஆசீர்வாதம் கோரினர். பாலி இதுவரை 1849 கொரோனா வைரஸ் தொற்றுகள் மற்றும் 20 இறப்புகளை பதிவு செய்துள்ளது. அதே நேரத்தில் இந்தோனேஷியாவில் ஒட்டுமொத்தமாக 63,749 வழக்குகளும் மார்ச் தொடக்கத்திலிருந்து 3,171 இறப்புகளும் பதிவாகியுள்ளன. கோவிட்-19 ஏற்படுத்தும் வைரஸ் பரவுவதை தடுக்க கடுமையான சுகாதார நெறிமுறையை கடைபிடிக்கும் அதே வேளையில் தென்கிழக்கு ஆசிய தீவு உள்நாட்டு சுற்றுலா பயணிகளுக்காக படிப்படியாக மீண்டும் திறக்கப்படும் என்று பாலி மாகாண செயலாளர் தேவா மேட் இந்திரன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செப்டம்பர் மாதத்தில் வெளிநாட்டு வருகையாளர்களுக்கு பாலி மீண்டும் திறக்க உள்ளூர் அரசு எதிர்பார்க்கிறது. சுற்றுலா என்பது பாலியின் முக்கிய வருமான ஆதாரமாகும். தொற்றுநோய் காரணமாக பயண கட்டுப்பாடுகள் உள்ளூர் பொருளாதாரத்தை தாக்கியுள்ளன. பாலி புள்ளி விவரங்கள் பணியகத்தின் தரவுகளின்படி மே மாதத்தில் பாலி நட்சத்திர ஹோட்டல்களில் வசிக்கும் வீதம் 2.07% சரிந்தது. இது தொற்று நோய்க்கு முன்னர் டிசம்பர் மாதத்தில் 62.55% இருந்தது. 2019 மே மாதத்தில் 51.56% இருந்தது. இது பாலிக்கு சிறந்தது. இனி அனைத்து சுற்றுலா பயணிகளும் பாலிக்கு வருவார்கள். எல்லோரும் மீண்டும் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பார்கள் என்று பாலி நகரில் தங்கியிருக்கும் டச்சு குடிமக்கள் பிரார்த்தனையில் கலந்து கொண்ட பின் கூறினர். சர்வதேச சுற்றுலா பயணிகளுக்காக பாலி மீண்டும் திறக்கும் வரை அவற்றை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு சுகாதார நெறிமுறைகளை அமுல்படுத்துவதன் மூலம் சுற்றுலா தொடர்பான வணிகங்கள் மீண்டும் திறக்க தயாராகி வருகின்றன என்று விருந்தோம்பல் நிர்வாகி யோகா ஈஸ்வரா தெரிவித்தார். தங்க மாஸ்க் அணிந்து வலம் வரும் இந்தியர் ஒருவர் இணையத்தில் வைரலாகியுள்ளார். உலக நாடுகளை அச்சுறுத்தி வரும் கொரோனா வைரஸிடமிருந்து தப்பிக்க பல்வேறு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன. அதில் முக்கியமான அம்சமாக கருதப்படுவது மாஸ்க். ஒருவரிடமிருந்து மற்றொருவருக்கு வைரஸ் கிருமிகள் பரவாமல் தடுப்பதற்காக முகம் மற்றும் மூக்கை மூடும் வகையில் மாஸ்குகளை அணிகின்றனர். கொரோனாவை தடுக்க அத்தியாவசியமான ஒன்றான மாஸ்க் பல்வேறு வடிவங்கள் மற்றும் பல்வேறு மெட்டீரியல்களில் கிடைக்கின்றன. இந்நிலையில் புனேவில் சங்கர் குரேட் என்பவர் தங்கத்தில் மாஸ்க் செய்து அதனை அணிந்து கொண்டு வலம் வருகிறார். இந்த தங்க மாஸ்கின் மதிப்பு 2,90,000 ரூபாய். இந்த மாஸ்கில் மூச்சு விடுவதற்காக சிறிய துளைகள் வைக்கப்பட்டுள்ளன. தங்க நகையின் மீது அதிக நாட்டம் கொண்ட சங்கர் குராடே உடல் முழுவதும் மோதிரம், செயின், பிரேஸ்லெட் என்று அடுக்கடுக்காக அணிந்து கொண்டுள்ளார். எனினும் இந்த தங்க மாஸ்க் கொரோனாவிலிருந்து பாதுகாக்குமா என தெரியாது. ஆனால் எனக்கு இதனை அணிவதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்கிறார் சங்கர் குராடே. ஹவாய் தீவிற்கு வருபவர்களுக்கு தனிமைப்படுத்துதல் அவசியமில்லை. ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சுற்றுலாவுக்கு மீண்டும் திறக்க ஹவாய் அரசு தயாராகி வருவதால் புறப்படுவதற்கு 72 மணி நேரத்திற்கு முன்னர் எதிர்மறையான கோவிட்-19 சோதனைக்கான ஆதாரம் இருந்தால் தனிமைப்படுத்தக்கூடாது என்ற பயணிகளின் விருப்பத்தை நிறைவேற்றியுள்ளது.
முன்பு ஹவாய் தீவிற்கு செல்பவர்களுக்கு 14 நாட்கள் கட்டாய தனிமைப்படுத்துதல் விதி இருந்தது. ஹவாயில் அதிக பாதிப்புகள் இருந்தபோதும் சுற்றுலா பயணிகளை பாதுகாப்பாக ஹவாய் தீவிற்கு வர முடியும் என்பதற்கான ஏற்பாடுகள் செய்துள்ளது. நாங்கள் அரிசோனா, கலிபோர்னியா, புளோரிடா மற்றும் டெக்சாஸ் போன்ற மாநிலங்களுக்கு செல்லப் போகிறோம். அந்த மக்கள் இங்கு பாதுகாப்பாக வரலாம் என விமான நிறுவனங்கள் தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் வழக்குகள் அதிகரித்து வருவதால் ஹவாய் செல்லும் பயணிகளுக்கு சோதனை இல்லாதது மற்றொரு பிரச்சனையாக இருந்து வந்தது. தொற்று நோய் ஏற்கனவே ஹவாய் கலாச்சாரத்தை மாற்றியுள்ளது என்று ஹவாய் சமூக ஆர்வலர்கள் கூறி வருகின்றனர். இந்த வழக்கில் எங்கள் அடுத்த நகர்வுகளை வகுப்பதற்கு முன்னர் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை நாங்கள் காத்திருந்து பார்க்கப் போகிறோம் என்று தனிமைப்படுத்துதலுக்கு சவால் விடும் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். ஹவாய் கோவிட்-19 இறக்குமதி மற்றும் பரவலை தடுக்கவும் மாநில நலன்களை கட்டாயப்படுத்தும் சுகாதார பாதுகாப்பு முறையை பெரிதும் தவிர்க்கவும் தனிமைப்படுத்தலை ஹவாய் அரசு விதித்தது. ஹவாய் சுகாதாரத்துறை கடந்த வாரத்தில் புதிதாக 29 வழக்குகள் பதிவாகியுள்ளதாக கூறியுள்ளது. பரவல் 975ஆக தொடங்கியதிலிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட மொத்த வழக்குகளின் எண்ணிக்கையை கொண்டு வருகிறது. பலர் பரிசோதிக்கப்படாததால் தொற்று நோய்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் என்று கருதப்படுகிறது. மேலும் மக்கள் நோய்வாய்ப்படாமல் வைரஸால் பாதிக்கப்படலாம் என்று ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அவசர கால கட்டுப்பாடுகள் காரணமாக அமெரிக்காவின் பிற பகுதிகளுடன் ஒப்பிடும்போது ஹவாய் நோய் தொற்று வீதத்தை குறைவாக வைத்திருக்க முடிந்தது என்று மாநில அட்டர்னி ஜெனரல் தெரிவித்தார். பெரும்பாலான மக்களுக்கு புதிய கொரோனா வைரஸ் 2 முதல் 3 வாரங்களில் காய்ச்சல் மற்றும் இருமல் போன்ற லேசான அல்லது மிதமான அறிகுறிகளை ஏற்படுத்துகிறது. குறிப்பாக வயதானவர்கள் மற்றும் ஏற்கனவே உடல்நல பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு இது நிமோனியா மற்றும் இறப்பு உள்ளிட்ட கடுமையான நோய்களை ஏற்படுத்தும். தனிமைப்படுத்தலுக்கு குறைந்த விகிதங்கள் காரணமாக இருக்க முடியுமா என்பது தெரியவில்லை என்றும் விரைவில் குறைந்த கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளை அரசு செயல்படுத்தி இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர். அமெரிக்காவிற்குள் பயணிக்கும் உரிமை அரசியலமைப்பு ரீதியாக பாதுகாக்கப்பட்டிருந்தாலும் வரம்பற்ற பயணம் அந்த பகுதியின் பாதுகாப்பு மற்றும் நலனில் நேரடியாகவும் பொருள் ரீதியாகவும் தலையிடும் என்பதற்கான சான்றுகள் காட்டும்போது சில பகுதிகளில் தற்காலிக தனிமைப்படுத்தலை நிறுவ முடியாது என்று கூறுகின்றனர். ஹவாயிலிருந்து 3 மாதங்கள் சுற்றுலா பயணிகளை விலகி இருக்க ஊக்குவித்த பின்னர் ஆகஸ்ட் 1 முதல் அரசு அதன் கட்டாய தனிமைப்படுத்துதலை தளர்த்த திட்டமிட்டுள்ளது. ஹவாய் அரசு கடுமையான தனிமைப்படுத்தலை எளிதாக்குவதால் ஹவாய் ஏர்லைன்ஸ் ஜூலை 1ஆம் தேதி முதல் ஹவாய் மற்றும் அமெரிக்க நிலப்பகுதிக்கு இடையிலான நூற்றுக்கணக்கான வாராந்திர விமானங்களை இயக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த கட்டுப்பாடுகள் மாநிலத்திற்கு வெளியேயும் உள்ள அனைத்து பயணிகளுக்கும் 14 நாள் தனிமைப்படுத்துதலை கட்டாயப்படுத்தி உள்ளன. அத்துடன் மாநில தீவுகளுக்கு இடையில் பயணம் செய்யலாம் என்று தெரிவித்துள்ளது. மேலும் அந்த விதிகள் ஏப்ரல் முதல் மாநிலத்திற்கு பயண வசதிகள் இல்லை என ஒரு பெரிய விமான தொழில்குழு தெரிவித்துள்ளது. ஆகஸ்ட் 1 முதல் பயணிகள் அவர்கள் வந்த 72 மணி நேரத்திற்குள் கோவிட்-19க்கு எதிர்மறையை சோதித்திருப்பதை காட்டும் வரை தனிமைப்படுத்துதலை தவிர்க்க அரசு அனுமதிக்கும் என்று தெரிவித்துள்ளது. விமான நிலையத்தில் பயணிகளுக்கு சோதனை அளிக்க மாட்டோம் என்றும் பயணிகள் வெப்பநிலை சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. மார்ச் மாதத்தின் பிற்பகுதியிலிருந்து ஹவாய் ஏர்லைன்ஸ் மேற்கு கடற்கரை மற்றும் ஹவாய் தீவுகளுக்கு இடையில் ஒரு சில விமானங்களை மட்டுமே இயக்கி வருகிறது. அத்தியாவசிய விமானங்கள் மற்றும் முக்கியமான சரக்கு போக்குவரத்தை ஆதரிக்க இவ்வாறு இயக்கியது. ஆனால் புதிய மாநில கொள்கை வெளிவருகையில் விமானம் ஹவாய் மற்றும் பாஸ்டன், லாஸ் வேகாஸ், நியூயார்க் மற்றும் ஃபீனிக்ஸ், ஓக்லாந்து, சான் பிரான்சிஸ்கோ மற்றும் சான் ஜோஸ் உள்ளிட்ட பல மேற்கு அல்லாத கடற்கரை நகரங்களுக்கு இடையில் வழக்கமான சேவையை தொடரும். தீவுகள் மற்றும் போர்ட்லாந்து, சாண்டியாகோ மற்றும் சேக்ரமெண்டோ இடையே இந்த மாதத்தில் விமான சேவையை சேர்க்கிறது. இறுதியில் ஹவாய் மற்றும் பிரதான நிலப்பகுதிக்கு இடையே 252 வாராந்திர விமானங்களும் தீவுகளில் 114 தினசரி விமானங்களும் இயக்கப்படும் என்று விமான நிறுவனம் உறுதிப்படுத்தியது. ஹொனலலு மேயர் கிரிக் கால்டுவெல் கூறுகையில், சுற்றுலாவை மீண்டும் சரியான பாதையில் கொண்டு செல்வது தனது சமூகத்தின் பொருளாதாரத்திற்கு முக்கியமானது. எங்கள் கரையோர பார்வையாளர்களை வரவேற்க நாங்கள் திரும்ப வேண்டும் என்று கால்டுவெல் கூறினார். அமெரிக்க பயணிகள் ஹவாயில் 2 முக்கிய அம்சங்களில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். ஒன்று சூரியன், மற்றொன்று இங்குள்ள மணல். மீண்டும் இங்கு விமான சேவை துரிதமாக துவங்க இருப்பதால் அமெரிக்கர்கள் மற்றும் சுற்றுலா ஆர்வலர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா தொற்று உலகளவில் 3ஆம் இடத்தில் இந்தியா. இந்தியாவில் கொரோனா பாதித்தவர்களின் எண்ணிக்கை 7 லட்சத்தை நெருங்கும் நிலையில் கொரோனா பாதித்துள்ள நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3ஆம் இடத்திற்கு சென்றுள்ளது. கடந்த ஜனவரி மாத இறுதியில் இந்தியாவில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது. ஆனால் அதன் பின்னும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக பெரிய அளவில் எந்த ஒரு நடவடிக்கையும் நாட்டில் மேற்கொள்ளப்படவில்லை. அதன் பின்னர் தொடர்ந்து மார்ச் மாதத்தில் கொரோனா தொற்று வேகம் எடுக்க தொடங்கியது. மார்ச் மாதங்களில் சில ஆயிரங்களில் மட்டுமே இருந்த கொரோனா தொற்று எண்ணிக்கை தற்பொழுது 7 லட்சத்தை நெருங்கியுள்ளது.
ஜூலை 5ஆம் தேதி இரவு வரையிலான நிலவரப்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 6,73,165 பதிவாகியுள்ளது. மேலும் நேற்றைய தினம் மட்டும் இந்தியாவில் ஒரே நாளில் 24,000க்கும் அதிகமான எண்ணிக்கையில் தொற்று பதிவாகியுள்ளது. அதேபோல் பலி எண்ணிக்கை 19,268 அதிகரித்துள்ளது. இந்தியாவில் கொரோனாவால் அதிகம் பாதித்துள்ள மாநிலங்களில் மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, டெல்லி, குஜராத், உத்தரப்பிரதேசம் ஆகியவை முதல் 5 இடங்களில் உள்ளன. அதிகபட்சமாக மகாராஷ்டிராவில் 2,64,000 பேரும், தமிழகத்தில் 1,07,001 பேரும் வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்தியா போன்ற வளர்ந்து வரும் நாடுகளில் மக்கள் நெருக்கம் மிகுந்த பகுதிகள் அதிக அளவில் உள்ளதால் இந்த பகுதிகளில் வைரஸ் பரவல் வேகமாக நடப்பதாக கூறப்படுகிறது. சமீபத்தில் நடத்தப்பட்ட ஆய்வு ஒன்றில் உலக அளவில் தற்போது இந்தியாவில்தான் வைரஸ் பரவல் 3.26% வேகத்துடன் முதலிடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவை தொடர்ந்து பிரேசிலில் 2.27% அளவுடனும், அமெரிக்காவில் 1.56% அளவுடனும் வைரஸ் பரவல் வேகமெடுத்து வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகம் முழுவதும் தொற்று எண்ணிக்கை 1 கோடியை தாண்டி சென்று வரும் இந்த ஆபத்தான சூழலில் இங்கு உலகளாவிய ஒற்றுமை மற்றும் உலகளாவிய தலைமை இல்லாதது பெரிய ஆபத்தை விளைவிக்கும் என உலக சுகாதார நிறுவனத்தின் இயக்குனர் டெட்ரோஸ் கருத்து தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கோவிட் தடுப்பூசி விதிகளுக்கு உட்பட்டதா? கோவேக்சின் என்பது இந்தியாவில் கொரோனா வைரசுக்கு எதிராக தயாரிக்கப்பட்ட தடுப்பூசி. இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் மற்றும் தேசிய வைராலஜி நிறுவனத்துடன் இணைந்து ஹைதராபாத்தை தலைமையிடமாக கொண்ட பாரத் பயோடெக் நிறுவனம் கோவேக்சின் என்ற தடுப்பூசியை உருவாக்கியது. இந்த மருந்தின் சோதனை வெற்றி பெறும் பட்சத்தில் வரும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் சிகிச்சைக்கு பயன்படுத்தப்படும் என்று ICMR தெரிவித்துள்ளது. இந்த மருந்தினை மனிதர்களுக்கு செலுத்தி சோதனை நடத்த நாடு முழுவதும் 12 மருத்துவமனைகள் மற்றும் ஆராய்ச்சி நிறுவனங்களை அங்கீகரித்து அனுமதி வழங்கியிருக்கிறது மத்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம். ஆகஸ்ட் 15ஆம் தேதி முதல் மருந்து பயன்பாட்டுக்கு வரலாம் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் தடுப்பூசியை தயாரித்து சோதனைப்படுத்த சரியான காலக்கெடு தேவை என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறி வந்தனர். இந்நிலையில் இது தொடர்பாக ICMR விளக்கம் அளித்துள்ளது. அதில் சர்வதேச விதிமுறைகளுக்கு உட்பட்டு சோதனை நடத்தப்படுகிறது. விலங்குகள் மனிதர்களுக்கு விதிமுறைகளுக்கு உட்பட்டே பரிசோதனை செய்யப்படுகிறது. சிவப்பு நாடா முறையை ஒழித்துவிட்டு மிக முக்கியமான நடைமுறைகள் தவிர்த்து விடாமல் பரிசோதனையில் பங்கேற்கும் நபர்களை தேர்வு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக ICMR தெரிவித்துள்ளது. இது மிகவும் சவாலான மற்றும் கடினமான பணி என்று தெரிவித்துள்ள ICMR, மக்களின் பாதுகாப்பு தான் முக்கியம் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். உலகெங்கிலும் ஏராளமான தடுப்பூசிகளின் கண்டுபிடிப்பு பல்வேறு கட்டங்களில் உள்ளன என்றாலும் உள்நாட்டு தடுப்பூசி வளர்ச்சியை ஊக்குவிப்பது முக்கியம். அதே நேரத்தில் பாதுகாப்பு, தரம், நெறிமுறைகள், அனைத்து ஒழுங்குமுறை ஆகியவற்றை பின்பற்றுவதை உறுதி செய்கிறோம் என்றும் தெரிவித்துள்ளது. கேரளாவில் கொரோனா வைரஸ் பாதுகாப்பு விதிகள் அடுத்த ஓராண்டுக்கு கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதன்படி பொது இடங்களில் எச்சில் துப்புவது தடை செய்யப்பட்டுள்ளது. பொது இடங்கள், பணியிடங்களில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது கேரளாவில் 5,000க்கும் மேற்பட்டோர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கொரோனா வைரஸை எதிர்த்து போரிடுவதற்காக மாநில தொற்று நோய் அவசர சட்டத்தில் கேரள அரசு திருத்தம் செய்துள்ளது. இதன் அடிப்படையில் புதிய வழிகாட்டு விதிகளை முதல்வர் பினராயி விஜயன் தலைமையிலான அரசு பிறப்பித்துள்ளது. இந்த விதிகள் 2021 ஜூலை வரை அல்லது அடுத்த உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என கூறப்பட்டுள்ளது. இதன்படி பணியிடங்கள் மற்றும் பொது இடங்களில் அனைவரும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பொது இடங்களில் மக்கள் சமூக இடைவெளியை பின்பற்றுவதும் கண்டிப்புடன் அமல்படுத்தப்படும். திருமண நிகழ்ச்சிகளில் 50 பேர் வரை மட்டுமே பங்கேற்க முடியும். இதில் பங்கேற்பவர்களுக்கு கட்டாய முகக்கவசம் அணிய வேண்டும். 6 அடி சமூக இடைவெளியும் கடைபிடிக்கப்பட வேண்டும். இறுதிச் சடங்குகளில் 20 பேர் வரை மட்டுமே பங்கேற்க வேண்டும். ஊர்வலம், பொதுக்கூட்டம், போராட்டம் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு எழுத்துப்பூர்வமாக முன் அனுமதி பெற வேண்டும். இவற்றிலும் கொரோனா பாதுகாப்பு விதிகளுடன் 10 பேர் வரை மட்டுமே பங்கேற்க முடியும். கடைகள், வணிக வளாகங்கள் 20 பேர் மட்டுமே அனுமதிக்க வேண்டும். பொது இடங்களில் எச்சில் துப்புவது தடை செய்யப்படுகிறது. விதிகளை மீறுவோர் கேரள தொற்றுநோய் சட்டம் 2020 கீழ் தண்டிக்கப்படுவார்கள் என கேரள அரசு அறிவித்துள்ளது. இந்திய மருந்து நிறுவனங்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கடி. கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான மருந்தை கண்டுபிடிக்கும் ஆய்வு உலகம் முழுவதும் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்டுள்ள கோவாக்சின் மற்றும் ஜைகோவ்-டி ஆகிய 2 கொரோனா தடுப்பூசிகளுக்கான மனித மருத்துவ பரிசோதனைகளுக்கான ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் மேற்பார்வையில் மருத்துவ நிபுணர்களின் கண்காணிப்புடன் தயாராகி வரும் இந்த மருந்துகளின் அனைத்து விதமான பரிசோதனைகளும் முடிந்த பின்னர் வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி பயன்பாட்டுக்கு வரும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்குள் கொரோனாவுக்கான தடுப்பூசி தயாராகிவிடும் என இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் அறிவித்திருப்பது மருந்து தயாரிப்பில் ஈடுபட்டிருக்கும் நிறுவனத்தின் நெருக்கடியை ஏற்படுத்தியிருப்பதாக சர்ச்சை எழுந்துள்ளது.
பிரதமர் நரேந்திர மோடியின் அரசியல் செல்வாக்கை அதிகரிப்பதற்காக இந்த தேதி நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவ நிபுணர்கள் மத்தியில் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மருந்துகள் விரைவில் தயாரிக்க வேண்டும் என்பதற்காக இதுபோன்ற காலக்கெடு நிர்ணயித்திருப்பதால் தயாரிக்கப்படும் மருந்துகள் மூலம் கடுமையான உடல்நல அபாயங்கள் ஏற்படுத்தக்கூடும் எனவும் அவர்கள் எச்சரித்து வருகின்றனர். பெருகி வரும் கொரோனா மருத்துவ கழிவு எப்படி கையாள்கிறது தமிழக சுகாதாரத்துறை? தமிழகத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 1 லட்சத்தை கடந்து சென்று வரும் சூழலில் தமிழக மருத்துவமனைகளில் கொரோனா நோயாளிகள் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து கொரோனா மருத்துவ கழிவுகள் என்ன செய்யப்படுகிறது என்கிற மிகப்பெரிய கேள்வியும் அச்சமும் தற்பொழுது எழுந்துள்ளது. பொதுவாக தமிழகத்தின் மாநகராட்சி, நகராட்சி மற்றும் பேரூராட்சி பகுதிகளில் தேங்கும் குப்பை திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மறுசுழற்சி செய்யப்பட்டு அதன் பின் அகற்றப்படும். அதில் சேகரிக்கப்படும் மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அழிக்கப்படும். மருத்துவ கழிவுகளை மட்டுமே கையாள்வதற்கு தமிழகத்தில் மொத்தம் 11 காமன் பயோமெடிக்கல் வேஸ்ட் ட்ரீட்மெண்ட் ஃபெசிலிட்டி மையங்கள் இருக்கின்றன. ஆனால் அதில் தற்போது 8 மையங்கள் மட்டுமே இயங்கி வருவதாகவும் கொரோனா மருத்துவ கழிவுகளை கையாள்வதில் தமிழக அரசு அலட்சியம் காட்டி வருவதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தமிழக மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் தரவுகளின்படி தமிழகத்தில் தினமும் 47 டன் மருத்துவ கழிவுகள் உற்பத்தியாவது தெரிய வருகிறது. ஆனால் அதே சமயம் தமிழகத்தில் உள்ள 11 மருத்துவ கழிவுகள் சுத்திகரிப்பு மையங்கள் மூலம் ஒரு நாளைக்கு 34 டன் மருத்துவ கழிவுகள் மட்டுமே கையாள முடியும். இந்த சூழலில் மீதமுள்ள 13 டன் மருத்துவ கழிவுகள் என்னவாகின்றன என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுந்து வருகிறது. அதேபோல் சென்னையில் உற்பத்தியாக மருத்துவ கழிவுகளில் 25% கழிவுகள் மட்டுமே முறையாக அப்புறப்படுத்தப்படுவதாகவும் மீதமுள்ள கழிவுகள் எவ்வித பாதுகாப்புமின்றி குழி தோண்டி புதைக்கப்படுவதாகவும் சென்னையை சுற்றியுள்ள நீர்நிலைகளில் கொட்டப்படுவதாகவும் கூறப்படுகிறது. கொரோனா வைரஸ் பரவல் தீவிரமடைந்து வரும் இதுபோன்ற ஆபத்தான காலகட்டங்களில் மருத்துவ கழிவுகளை சரியாக கையாளாமல் அலட்சியம் காட்டி வரும் அரசு நிர்வாகத்தால் மக்கள் மத்தியில் மிக பெரும் அச்சம் ஏற்பட்டுள்ளது. மேலும் இது சமூக பரவல் மூலம் வைரஸ் தொற்று எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கும் வழி செய்துவிடும் என வல்லுநர்களால் எச்சரிக்கப்பட்டு வருகிறது. கடந்த நிதிநிலை அறிக்கையில் தமிழக அரசால் திடக்கழிவு மேலாண்மைக்காக 7000 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காற்று மூலம் பரவும் கொரோனா. உலகளவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 1 கோடிக்கு மேல் உயர்ந்து உள்ளது. ஒவ்வொரு நாளும் பாதித்தவர்களின் எண்ணிக்கையில் மாற்றம் வருவது போல் கொரோனா வைரஸின் பரவலும் அதன் வேகமும் மாறிக்கொண்டே வருகிறது. அதன் வேகமான பரவலை காணும் பொழுது வைரஸ் மேலும் பரிணாம வளர்ச்சி அடைந்து விட்டதோ என்ற அச்சம் உலக மக்களிடையே நிலவி வந்தது. அந்த அச்சத்திற்கு ஏற்ப கொரோனா வைரஸ் காற்றின் மூலம் பரவும் அபாயம் உள்ளதாக விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் வைரஸ் பாதித்த நபரிடமிருந்து 5 முதல் 10 அடி தூரம் வரை வைரஸ் பரவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது ஒவ்வொரு நகரங்களிலும் லட்சக்கணக்கானோர் இந்த தொற்றின் மூலம் பாதிக்கப்பட்டிருப்பதால் இது எளிதில் அதிகமாக பரவி சமூக ஊடுருவல் மூலம் மேலும் பலரை பாதித்து வருகிறது என்று மருத்துவர்கள் கருத்து தெரிவித்து வந்த நிலையில் தற்போது காற்றின் மூலமாகவும் பரவி வருகிறது என்று பல அறிஞர்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் உலக சுகாதார அமைப்பு பரிந்துரைகளை திருத்த வேண்டும் என்று விஞ்ஞானிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். காற்றில் மக்களை பாதிக்கக்கூடும் என்பதற்கான சான்றுகள் இருப்பதாக நூற்றுக்கணக்கான விஞ்ஞானிகள் கூறுகின்றனர். இதனால் உலக சுகாதார அமைப்பு தங்கள் பரிந்துரைகளை தற்போதைய சூழலுக்கு ஏற்றவாறு திருத்த வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கொரோனா வைரஸ் நோய் மூக்கு அல்லது வாயிலிருந்து சிறிய துளிகளின் மூலமாக ஒருவருக்கு பரவுகிறது. இது கோவிட்-19 இருமல் மற்றும் தும்மும் போது அல்லது பேசும்போது வெளியேற்றப்படும் என்று WHO கூறியுள்ளது. ஒரு விஞ்ஞான இதழில் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட திட்டமிட்டுள்ள ஆய்வுகளை ஒரு திறந்த கடிதத்தில் உலக சுகாதார அமைப்பு எழுதியுள்ளனர். ஒரு விஞ்ஞான இதழில் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்ட ஒரு கடிதத்தில் 32 நாடுகளில் 239 விஞ்ஞானிகள் சிறிய துகள்கள் மக்களை பாதிக்கக்கூடும் என்பதை காட்டும் ஆதாரங்களை கோடிட்டு காட்டியுள்ளனர். தும்மலுக்கு பிறகு காற்றில் பெரிதாக்கும் பெரிய நீர்த்துளிகளோ அல்லது சிறிய வெளியேற்றப்பட்ட நீர்த்துளிகளால் எடுத்துச் செல்லப்பட்டாலும் கொரோனா வைரஸ் காற்று வழியாக பரவுகிறது. மேலும் உள்ளிழுக்கும் போது மக்களை பாதிக்கக்கூடும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். ஆனால் வைரஸ் காற்றில் பறந்ததற்கான சான்றுகள் நம்பத்தகுந்ததாக இல்லை என்று சுகாதார நிறுவனம் கருத்து தெரிவித்துள்ளது. குறிப்பாக கடந்த 2 மாதங்களில் காற்றின் மூலம் பரவுவதை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான திடமான அல்லது தெளிவான ஆதாரங்களால் இன்னும் நிரூபிக்கப்படவில்லை என்று ஹூவின் தொற்று தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டின் தொழில்நுட்ப முன்னணி டாக்டர் பெனடெட்டோ அலெக்ரான்சி தெரிவித்தார். எவ்வாறாயினும் வைரஸ் காற்றில் பறந்ததற்கான சான்றுகள் நம்பத்தகுந்ததாக இல்லை என்று சுகாதார நிறுவனம் தெரிவித்துள்ளது. கேரளாவில் அக்யூமெண்ட் ரியாலிட்டி பயன்படுத்தி விர்ச்சுவல் வகுப்புகளை சுவாரஸ்யமாக்கி வருகின்றனர். கொரோனா தொற்று காரணமாக கேரளாவில் தொலைக்காட்சி வழியே வகுப்புகள் நடைபெற்று வருகின்றன. மூர்க்கநாடு AEMAUP பள்ளி அக்யூமெண்ட் ரியாலிட்டியை முயற்சித்துள்ளது. அக்யூமெண்ட் ரியாலிட்டி மூலம் சுவாரஸ்யமான வகுப்புகள் கேரள பள்ளியின் புது முயற்சியாக அமைந்துள்ளது. Ready? 1, 2, 3. அம்போ
അത് വലിയ ആനയാണല്ലേ, കടയിലെ ഏറ്റവും വലിയ ജീവിയാണ്. അപ്പൊ അത് പതുക്കെ പതുക്കെ പതുക്കെ, നിങ്ങൾ ആന നടക്കുന്നത് കണ്ടിട്ടില്ലേ? ഇതാ ആനയുടെ പുറം പോലുള്ള ചെവി കണ്ടോ? എത്ര ചെവികളുണ്ട് ആനയ്ക്ക്? 2 അല്ലേ? എല്ലാവരും കൂട്ടുകാരെ, ഇനി നമുക്ക് ആനയെ കുറിച്ച് കൂടുതൽ പഠിച്ചാലോ? നിങ്ങൾക്ക് എണ്ണാൻ അറിയോ അതിന്റെ കൂടെ? ഇനി ആനയ്ക്ക് എത്ര കണ്ണുകളുണ്ട്? എത്ര കണ്ണുകളുണ്ട്? എണ്ണു എല്ലാവരും. 2 1 2. ഇനി എത്ര തുമ്പിക്കൈയുണ്ട്? എത്ര തുമ്പിക്കൈയുണ്ട്? 1. എത്ര തുമ്പിക്കൈയുണ്ട്? 1. ഇനി എത്ര കൊമ്പുകളുണ്ട് ആനയ്ക്ക്? എത്ര കൊമ്പുകളുണ്ട്? 2 കൊമ്പുകളുണ്ട് അല്ലേ? 2 1 2. ആനയുടെ കാലുകൾ നോക്കൂ. എല്ലാവരും കണ്ടോ? എത്ര കാലുകളുണ്ട് ആനകൾക്ക്? നമുക്ക് എത്ര കാലുകളുണ്ട്? 1 2. 2 കാലുകളുണ്ട് അല്ലേ? ഇനി ആനയ്ക്ക് എത്ര കാലുകളുണ്ടെന്ന് നോക്കൂ. 1 2 3 4. എത്ര കാലുകളുണ്ട്? 4. ഇനി ഒന്നും കൂടെ എണ്ണൂ. 1 2 3 4. എല്ലാവരും എണ്ണിയോ? ഇനി നോക്കൂ, ആനയുടെ വാല് കണ്ടോ എല്ലാവരും? കണ്ടോ? ആനയുടെ വാല് ആടുണ്ടല്ലേ? ആനയ്ക്ക് എത്ര വാലുകളുണ്ട്? 1. എന്താ വാലെന്ന് പറയാ? അറിയോ? ടേൽ. ഇത്ര സമയം ഒരുപാട് കാര്യങ്ങൾ നമ്മൾ ആനയെ പറ്റി പഠിച്ചു. நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் குறிப்பிட்ட நேரத்திற்கு உணவு கிடைக்காததால் கொரோனா நோயாளிகள் வார்டை விட்டு வெளியே வந்து மருத்துவமனை ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கொரோனா நோயாளிகளுக்கு என தனியாக வார்டு அமைக்கப்பட்டுள்ளது. மாவட்டம் முழுவதிலும் இருந்து சுமார் 400 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் அங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தனிமைப்படுத்தப்பட்டவர்களும் தனி வார்டில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பிட்ட நேரத்திற்கு நோயாளிகளுக்கு உணவு வழங்கப்படவில்லை என தெரிகிறது. இதனையடுத்து பசியால் வாடிய நோயாளிகள் தனிமைப்படுத்தப்பட்ட வார்டுகளை விட்டு வெளியே வந்து மருத்துவமனை ஊழியர்களுடன் வாக்குவாதம் செய்தனர். ஏற்கனவே மாவட்டம் முழுவதும் பல்வேறு பகுதிகளில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் நோயை கட்டுப்படுத்த வேண்டிய மருத்துவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட நோயாளிகள் வெளியே வந்து போராடும் அளவிற்கு நிர்வாக சீர்கேடு அடைந்துள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். திருச்சி அரசு மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகளின் நிலையை வீடியோ பதிவு செய்து சமூக வலைதளத்தில் ஒருவர் வெளியிட்டுள்ளார். அந்த காட்சிகள் அதிகம் பகிரப்பட்டு வருகின்றன. மேடம், பாசிட்டிவ் பேஷண்ட் எப்படியா ஹேண்டில் பண்ணுவீங்க? பாசிட்டிவ் பேஷண்ட் இல்லை வார்டுக்கு தான் அனுப்பிச்சி விடுவீங்க. அவங்கள இப்படி எல்லாரோடையும் இப்படி இது பண்ணி வச்சுருங்களேன். பின்னாடி ஒரு உள்ளேயாவது உட்கார வைக்கலாம்ல. நேற்று நைட்டு இதே தான் நான் பார்த்தேன். இப்பயும் இதே தான் பாசிட்டிவ் பேஷண்ட்டை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறீங்க. அப்புறம் மக்களை வந்து சொல்கிறீங்க, பொதுமக்கள் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு. சார், அவங்க பாசிட்டிவ் பேஷண்ட்டு எல்லாருமே கொஞ்சம் விலகிடுங்க. என்ன இப்படி இருந்தால் அப்புறம் என்ன இது அர்த்தம்? 2 பேருக்குமே பாசிட்டிவா? அட்மிஷன் இன்னும் போடல. இன்னும் ஒரு எப்போ ரிசல்ட் எடுத்தீங்க? எப்போ டெஸ்ட் எடுத்தீங்க? பின்ன இவ்வளோ நேரமாக உட்கார வச்சுருக்காங்க. அப்புறம் மற்றவங்களாம் என்ன பண்ணுவாங்க? எந்த ஏரியா நீங்கள்? எங்கே? வாசன்வெளி, வயலூர் ரோடா? என்ன இப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் இருக்காங்க? ஒரு கொரோனா பேஷண்ட், அவங்க பாவம் இதாக இருக்கிறவங்க, அவங்களுக்கு என்ன சிம்டம்ஸ் இருக்கு? I speak from the COVID ICU in HBS Hospital. It's been a virtual blood bath. I came this morning at 7:30 and it's like 12 o'clock in the midnight right now. Patients are continuously calling me because their fathers are breathless, their daughters are breathless, their brothers are breathless, and they cannot find a room in Bangalore. And at this time, you see me, there's one Mr. Shiva here, there's me, and there's no other doctor willing to come and work in this hospital at this point of time. I have beds, I have oxygen beds, I have ventilators, I have everything. Look at all the equipment that we have. I have another 30 beds like this, but I don't have doctors working here. I find them all on WhatsApp. I need 6 hours of your time a day.
Please, this is my fervent request. This is the time to show that we care. Sometimes the army is in the front line, sometimes the fire people are in the front line, sometimes the police is in the front line. Right now, you and I, my fellow doctors, are in the front line. Let us show that we care for humanity here. This is somebody's mother, this is somebody's mother, this is somebody's brother, and this is somebody's dad. Are we going to help at this time? Are we going to stand up? Let us show that we care. It does not matter how long we live. What matters is how we live. Let us be afraid of Allah subhanahu wa ta'ala, of our Creator, and work for this moment when we, as true believers, let us work. Thank you very much.